ஆக்கி விடுவான். ஏனென்றால் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு நியாயத்தையும் நீதத்தையும் தான் போதிக்கிறார்கள். பெருமானார் என்ன சொன்னாங்க? உன்னுடைய குழந்தைகளிடத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நொமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி ரசூல் இருந்தார்கள். அவர்கள் பெருமானாருக்கு மிகவும் நெருக்கமான சஹாபியாக இருந்தார்கள். நபி அவர்களுக்கு நிறைய ஹிதுமத் செய்யக்கூடிய சஹாபியாக இருந்தார்கள். அவருடைய தகப்பனாருக்கும் அந்த சஹாபி நொமான் இப்னு பஷீர் தன்னுடைய தந்தைக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு மகனாகவும் தன் தந்தையின் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு மகனாகவும் இருந்தார். அந்த சஹாபி ரசூல் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அந்த சகோதரர் என்னுடைய தந்தைக்கு அவ்வளவாக கட்டுப்பட மாட்டார். ஒரு கட்டத்தில் என்னுடைய தந்தை ஒரு குதிரையை வாங்கி வந்து மஸ்ஜிது நபவியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் எனக்கு அன்பளிப்பு செய்தார். யா ரசூலல்லாஹ், இந்த குதிரையை நான் என் மகனுக்கு தருகிறேன், நொமான் இப்னு பஷீருக்கு நான் தருகிறேன், உங்கள் கையால் அவரிடத்தில் ஒப்படைக்க நான் ஆசைப்படுகிறேன், உங்களை நான் இதற்கு சாட்சியாக ஆக்குகிறேன், என் மகனுக்கு நான் இந்த குதிரையை அன்பளிப்பாக வாங்கி கொடுத்ததற்கு உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன் என்று அந்த சஹாபியுடைய தந்தையார் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் உனக்கு வேற பசங்க இருக்கலாங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, ஆமா யார சொல்லல, எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறார். பெருமானார் கேட்டாங்க, அவருக்கு குதிரை வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இந்த பையனுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி அவருக்கும் வாங்கி கொடுத்தீங்களான்னு. இல்லை என்பதாக அந்த தந்தையார் சொல்லி காண்பித்தார். ஏனென்றால் அந்த பையனுக்கு தோதுவாக நடந்து கொள்வதில்லை, அதனால் நான் வாங்கி கொடுக்கவில்லை என்பதாக சொல்லி காண்பித்தார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வாதிலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பிள்ளை என்பதற்காக வேண்டி கூடுதலாகவோ பிடிக்காத பிள்ளை என்பதற்காக வேண்டி குறைவாகவோ கொடுக்காதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் என்னை அன்பளிப்புக்கு சாட்சியாக ஆக்கவில்லை, ஒரு பாவ காரியத்திற்கு சாட்சியாக ஆக்க பார்க்கிறீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், நீதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நிலைநாட்டி இருக்கிறார்கள், அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி நாம் நடந்து கொள்வோமே ஆனால் அன்பர்களே, நாம் முதல் தவறே நம்முடைய பிள்ளைகளில் இருந்து ஆரம்பிக்கிறோம், நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். நாம் தேவைப்படுபவர்களுக்கெல்லாம் நம் இஷ்டத்துக்கு எடுத்துக் கொடுக்கிறோம், நமக்கு பிடிக்காதவர்களை வெறுக்கிறோம். இதெல்லாம் அன்பர்களே மார்க்கத்தினுடைய பார்வையின்படி பார்ப்போமே ஆனால் சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏனென்று கேட்டால், நியாயமாக நீதமாக நடந்து கொள்வது இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் நம்முடைய மனைவி மக்களிடத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைக்கு அதை வாங்குவதற்கான வயசு இல்லை என்றால், அவருக்கு அதற்கான பக்குவம் இல்லை என்றால், அதை அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது என்பதிலே அநியாயமான முறையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு தடவை